ஆரோக்கியம் தரும் உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்போது வினிகரின் மருத்துவ குணங்களை பற்றி பார்ப்போம். வினிகர் என்றால் சமைப்பதற்கு மட்டும்தான் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் வினிகர் பல நன்மைகளை கொண்டது. வினிகரை சருமத்துக்கு பயன்படுத்தினால் முகம் பொலிவாவதோடு பருக்கள், வறட்சி, கரும்புள்ளிகள் போன்றவற்றை போக்கிவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது. சருமத்தை நன்றாக வைக்க விரும்புபவர்களில் நீங்களும் ஒருவராக இருக்கலாம். வினிகரை சருமத்தில் எப்படி பயன்படுத்துவது என்பதை இனி பார்ப்போம். எண்ணெய் பசை சருமத்தினருக்கு சருமத்தில் அதிகப்படியான எண்ணெயானது இருக்கும். எனவே 1 கப் நீரில் பாதிக்கு பாதி வினிகர் மற்றும் தண்ணீரை கலந்து கழுவி வந்தால் சருமத்திலிருந்து வெளிவரும் அதிகப்படியான எண்ணெய் பசையானது நீங்கி முகம் அழகாக அளவான எண்ணெயோடு வறட்சியின்றி காணப்படும். அதிகப்படியான வெயிலால் சருமத்தில் ஏற்படும் வேநீர் கட்டியை போக்குவதில் வினிகர் உதவியாக உள்ளது. மேலும் சருமத்தை குளிர்ச்சியுடன் வைக்கிறது. வெயிலால் சருமத்தில் ஏற்படும் அரிப்பு மற்றும் எரிச்சல், கொசுக்கடி, பூச்சிக்கடியால் ஏற்படும் எரிச்சல் மற்றும் வெட்டுக்காயம் போன்றவற்றை குணப்படுத்துவதற்கு பெரிதும் உதவுகிறது. பாதத்தில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அதனை போக்குவதற்கு வினிகரை நீரில் கலந்து அதில் கால்களை ஊற வைக்க வேண்டும். குதிகால் வெடிப்பால் அவஸ்தைப்படுபவர்கள் மெருகேற்ற உதவும் கல் கொண்டு பாதங்களை தேய்த்து பின் வினிகர் நீரில் பாதங்களை ஊற வைக்க வேண்டும். இதனால் பாத வறட்சி நீங்கி குதிகால் வெடிப்பு போய்விடும். கைகள் அழுக்கோடு மென்மை இழந்து இருக்கிறதா? அப்படியெனில் கைகளில் உள்ள கிருமிகளை போக்குவதற்கு வினிகர் கலந்த நீரில் கைகளை கழுவ வேண்டும். இதனால் கிருமிகள் நீங்குவது மட்டுமின்றி கைகளும் மென்மையாகும். 3 ஸ்ட்ராபெரியை மசித்து அதில் சிறிது ஆப்பிள் செடார் வினிகரை ஊற்றி கலந்து 2 மணி நேரம் ஊற வைத்து இரவில் தூங்கும் முன் கரும்புள்ளிகள் உள்ள இடத்தில் தடவி ஊற வைத்து காலையில் கழுவினால் கரும்புள்ளிகள் அறவே போய்விடும். எங்களது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.